friends, welcome back to Sabis Lifestyle. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஈதுல் அதா முபாரக் டு ஆல். ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இந்த பக்ரீதை செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த குக்கிங் விளாகும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறதில்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹோம் க்ளீனிங் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஈதுக்குன்ட்டு இல்லைங்க, ஜென்ரலாகவே நம்ம ஹோம் க்ளீனிங் பண்ணும்பொழுது இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு குயிக்காக வேலை முடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் எல்லா துணியுமே கம்ப்ளீட்டாக போட்டு துவைச்சி எடுத்துட்டேன். பெட்ஷீட் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வீடு இப்போ தான் சேஞ்ச் பண்ணுவோம். நான் அங்கேயே எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீன் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுட்டேன். இப்போ சம்மர்னால எந்த பெட்ஷீட்டுமே யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் அதெல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக ஜஸ்ட் டெய்லி வியர் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் நல்லா கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அது காய வச்சுட்டேன். அயான்குட்டி பார்த்திங்கன்னா நான் வேலை செய்யும்பொழுது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் அவங்க பாட்டு அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணது ஹாலை க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா பார்த்திங்கன்னா அதுதான் அங்கே தான் நிறைய நம்ம மிரர் ஐட்டம்ஸ் அதெல்லாமே இருக்கு இல்லையா, அதெல்லாமே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாமே ஃபஸ்ட்டு டஸ்டிங் எல்லாமே பண்ணிவிட்டு ஜன்னல் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மிரர் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கோலின் போட்டு எப்படியுமே வீக்லி ஒன்ஸ் நம்ம துடைப்போம். ஸோ அந்தளவுக்கு டஸ்டிங் இருக்காது. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த ஈது டைம் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் க்ளீனிங் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ எல்லாமே அதை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கிச்சன் ஃபோக்கஸ் பண்ணேன். கிச்சனில் பார்த்திங்கன்னா வெஷல்ஸ் எல்லாமே நம்ம டெய்லி வெஷல்ஸ் தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அந்த அண்டா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா ரம்ஜான் பக்ரீத் இந்த டைமிங்லலாம் மேலே இருக்கக்கூடிய பரணையில் இருக்கக்கூடிய சாமான்லாம் எடுத்து இறக்கி போட்டு அதெல்லாம் விளக்குவாங்க. நமக்கு அந்த வேலை இல்லை. ஏன்னா என்னுடைய எல்லா திங்ஸுமே பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் இருக்குது. ஸோ நம்ம வாடகை வீட்டில் இருக்கனால எந்த திங்ஸுமே நம்ம எடுத்துகிட்டு இங்கே வைக்கல. ஸோ அதனால் அந்த வேலை எல்லாமே இல்லை. அதனால் டெய்லி யூஸ் பண்ணுற வெஷல்ஸ் மட்டும்தான். ஸோ அதெல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு சிங்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக சுடு தண்ணி வச்சு கழுவி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் க்ளீன் பண்ணணும். கண்டிப்பாக அது எவ்ரிடே க்ளீன் பண்ணிட்டோம்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். கிச்சன் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. கிச்சன் நீட் அண்ட் ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படின்னா நான் ரீசெண்டாக ஒரு 1.5 மந்த்தாக மட்டும்தாங்க இதை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படிலாம் கிடையாது. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீக்ளட்டரிங் மெத்தட். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாத பொருளெல்லாம் நாளைக்கு தேவைப்படும், நாளைக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிற பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா தேவையே படாதுங்க. சீரியஸாக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த பிரியாணி வாங்குகிற பாக்ஸஸ், அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்குகிற பாக்ஸஸ், சின்ன அந்த குலோப் ஜாமுன் வாங்குவோம் இல்லைங்க, அந்த 10 ரூபா டப்பா கூட நான் எடுத்து வைப்பேங்க. அது எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும். அதில் டஸ்ட்டு, அதில் பூச்சி அப்படியே தான் இருந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன்னா எதுவுமே வேணாம், தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யாருக்காவது நம்ம கேட்டால் அவங்களுக்கு கொடுத்துருவேன். அப்படி இல்லைனா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா நான் தூக்கி போட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி தாங்க பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இப்போ கிச்சன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. எனக்கு ஓரளவுக்கு ஃபில்ஃபில்லாக இருக்குது. நீங்களும் இந்த மெத்தட் வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வீடே கம்ப்ளீட்டாக நீட்டாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா கிராசரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி அந்த ஓப்பன் பண்ண கவர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிளிப்பு போட்டு ஒரு பெரிய பாக்ஸில் வாங்கி அது ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு நீட்டாக இருக்க மாதிரி இருக்குங்க. ஸோ குட்டி குட்டி டிப்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஹால் பார்த்திங்கன்னா ஹாலில் ஒரு ஷோஃபா போட்டிருப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மெத்தை ஃப்ரண்ட்டில் போட்டிருப்பேன். ஏன்னா அயான் விளையாடிட்டு இருக்கானா, ஸோ தொப்புன்னு விழுவான். ஸோ கண்டிப்பாக அவனுக்கு மண்டையில் அடிப்படும். அதனால் பார்த்திங்கன்னா பெரிய பையன் தான், அதாவது 3 இயர்ஸ் ஆகுது. பட் இருந்தாலுமே நம்ம சேஃப்டிக்கு போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது இல்லாமல் நம்ம ஷமீருமே ஹோம் ஒர்க் சம்டைம்ஸ் அதில் உட்காந்து எழுதுவாங்க. படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு ஹோம் ஒர்க் எழுதுகிற டைமில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா வேலையுமே வெஷல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. கிராசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறேன். அதாவது வெங்காயம், பூண்டு இதெல்லாமே. ஸோ இதெல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்லேயுமே கொஞ்சம் நீட்டாக அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கிச்சன் ஓரளவுக்கு நல்லா ஃபுல்ஃபில்டாக க்ளீன் ஆகிடுச்சு. இது மட்டும் ஒட்டணுங்க. அந்த கிச்சன் கவுண்டர் டாப்பில் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் பிரிஞ்சு வந்துருச்சு. அது லோக்கல் கடையில் வாங்கினதுங்க. ஸோ அதனால் அதுக்கு ரிவ்யூ நான் போட்டிருக்க மாட்டேன். ஸோ கொஞ்சம் கூட ஒர்த்தே இல்லை. ஸோ நான் மறுபடியும் மீஷோவில் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்த பிறகு தான் அது ஒட்டுவேன். நான் காட்டுறேன் அது என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அந்த இதெல்லாமே க்ளீன் பண்ணுறது தான். தலகாணி இதெல்லாம் உரையெல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட் கவர் சேஞ்ச் பண்ணிவிட்டு சும்மா டஸ்டிங் மட்டும் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ மற்ற வேலைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எனக்கு. ஏன்னா நான் இப்போ தான் வீடு ஷிஃப்ட் பண்ணேன் அப்படின்றனால எனக்கு பெருசாக ஒட்டடை அடிக்கிற வேலை, ஃபேன் துடைக்கிற வேலை அதெல்லாமே இருக்காது. ஸோ ஈவினிங் போல் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு பத்தி பற்ற வச்சுட்டு வீடெல்லாம் லைட்டிங் போட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்தது.
அவ்வளோதான் நம்மளுடைய விளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஈகை திருநாள் வந்து பார்த்திங்கன்னா இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈகை குணத்தை உலகிற்கு உணர்த்தும் விதமாக எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறது தாங்க. இந்த ஹஜ்ஜு பெருநாளில் உங்களுடைய எல்லா தேவைகளையுமே அல்லாஹ் வந்து பூர்த்தி செய்வானாக. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்காகவும் நான் துவா செஞ்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க. எல்லாருக்குமே ஈதுல் அதா முபாரக். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாட்டர்டே அன்னைக்கே நாங்கள் மெஹந்தி வச்சுட்டோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சண்டே நைட் வந்து ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்றதுனால. ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச டிசைனில் வந்து போட்டு விட்டாச்சு. ஹஸ்பண்ட்க்குமே விடலை, பிடிச்சி போட்டு விட்டுட்டேன். ஸோ மெஹந்தி எல்லாம் வச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வந்து நம்மளுடைய டே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.